அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரிச்சான ஒயிட் சாக்லேட்டோட டேஸ்ட்டோட வீட்லேயே எப்படி பிளாண்டி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நம்ம பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் 2 முட்டை, மைதா மாவு 100 கிராம், நார்மல் சக்கரை 60 கிராம், நாட்டு சக்கரை 60 கிராம், வெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் 80 கிராம் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரை யூஸ் பண்ணும்போது இன்னும் பிளாண்டிக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்குங்க. இது கூட 150 கிராம் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். அதே போல் கொஞ்சமாக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் சாக்கோ சிப்ஸும் எடுத்துருக்கலாம். மேலே டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் உப்பு தேவைப்படும். இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம பிளாண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி முட்டையோடு நம்ம கலக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓடிஜி அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு பேக்கிங் மோடில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. இது ப்ரீஹீட் ஆகிற டைமில் நம்ம பிளாண்டிக்கு தேவையான பேட்டர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒயிட் காம்பவுண்ட் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆயில் ரீஃபைண்ட் ஆயிலை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மைல்டாக ஹீட் பண்ணிக்கலாம். மைல்டாக ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி டபுள் பாய்லர் மெத்தடில் கூட நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாங்க. ஈரமில்லாத பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டையை உடச்சி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா விஸ்க் பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா விஸ்க் பண்ணிடலாம். முட்டையோட ராஸ்மெல் இதில் நம்மளுக்கு சுத்தமாக வராதுங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 சர்க்கரையும், அந்த சர்க்கரை தூளை வந்துட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடிச்சிருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதுங்க. இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஒயிட் காம்பவுண்டு, அதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஒயிட் சாக்லேட் தாங்க பிளாண்டிக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ நம்ம இந்த மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 100 கிராம் மைதா, அதை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பும் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை விஸ்க்லேயோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பிளாண்டி செய்ய போகிற பேக்கிங் ட்ரேவை ஆயில் இல்லாட்டி பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பேக்கிங் ஷீட் பட்டர் பேப்பர் போடுறதுனால போட்டுக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை எல்லா பக்கமும் ஊற்றிடலாம். ட்ரேயில் சமமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சுட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இது பண்ணி விட்டுடலாம். இதுக்கு மேலே டாப்பிங்க்கு நம்மளோட விருப்பப்படி சாக்லேட் சிப்ஸு, ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு, கொஞ்சம் மில்க் சாக்லேட் எல்லாமே நம்மளோட இஷ்டப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மேலே வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனுக்குள்ளார ஓடிஜிக்குள்ளார நம்ம வந்து இந்த ட்ரேவை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி பேக்கிங் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் தான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 25 மினிட்ஸ் டைமர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணலாங்க. நல்லா ஈவனாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே நம்மளுக்கு க்ரிங்கிள் டாப் லேயர் வரும். அதோட டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா மெல்ட் பண்ணி, அது வந்து ரொம்ப மைல்டு வார்ம் ஹீட்டில் இருக்கும்போது, வார்மாக இருக்கிறப்ப தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இதே மாதிரி மேலே பாருங்கள் க்ரிங்கிள் டாப் லேயர் வந்திருக்கு. நான் பீஸ் போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இந்த பிளாண்டியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச் ஒயிட் சாக்லேட்டோட டேஸ்ட்டோட நல்ல ஃபஜ்ஜியாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.